இந்த முறுக்கு அந்த கட்டி உருண்டை அச்சமுறுக்கு நம்மளோட அதுதான் முக்கியமான இது. பல காலத்தை நம்ம என்றும் மறக்கக்கூடாது. தீபாவளி அன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஈத்காக ஷாப்பிங் போவோம். பிள்ளைங்களுக்கு உடுப்பு வாங்குவோம். விளையாட்டு ஜாமான் கேட்டால் விளையாட்டு ஜாமான் மத்தாப்பு எல்லாம் வாங்கி கொடுப்போம். தீபாவளி என்ன ஏன் பசங்களுக்கு நாங்கள் மெயினாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ட்ரெடிஷ்னலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அந்த ட்ரெடிஷ்னல் என்ன இதுன்னா சொசைட்டியோட பசங்க வந்து மிங்கிள் ஆகணும், அதை செலிப்ரேட் பண்ணணும் ஃபேமிலி மெம்பர்ஸோட. அது எல்லாமே வந்து அவங்க சொசைட்டியோட சேர்ந்து ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து எல்லாம் பண்ணணுங்கிறத மெயினாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான். எப்போதுமே வந்து அவங்க தீபாவளிக்கு நாங்கள் எப்படி வந்து தீபாவளி வருஷமாக நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒத்துமையாக எல்லாரும் ஒன்றாக இருந்து தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுற அதேமாரி அவங்களும் வந்து எதிர்காலத்துலேயும் அதேமாதிரி அவங்க பிள்ளைங்களோடையும் குடும்பத்தோடையும் எதிர்காலத்தில் அதேமாரி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணணும். எல்லாரும் எந்திரிச்சு காலையில் தீபாவளி அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு எல்லாம் எண்ணெய் வச்சு குளிச்சு எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து பசியாருவாங்க. வீட்டில் நம்ம வீட்டில் வந்து காலையில் எல்லாருக்கும் புது துணி எடுத்து கொடுப்போம். அப்போ எண்ணெய்லாம் வச்சு தேய்ச்சி சீயக்காலாம் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் எல்லாரும் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிடுவோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம தோசை இறைச்சி கறி இருக்கும், அது சாப்பிடுவோம். அதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் தீபாவளி எவ்ரி இயர். நம்மளே இல்லைனாலும் அவங்க வாழ்நாள் முழுவதும் அதை அவங்க பின்பற்றணும். முக்கியமா காலையில் எழுந்தோடனையும் எண்ணெய் தேய்ச்சி ப்ரேயர்ஸ் பண்ணி பெரிய ஒரு ஆசீர்வாதம் பெற்று எண்ணெய் தேய்ச்சி பிடிச்சி இந்த மாதிரி வழிபாடுகளை அவங்க தெரிஞ்சு எதனால செய்யறோங்கிறத பின்பற்றணும். அது நம்ம உடல் நலத்துக்கு நல்லது, அது நம்ம கலாச்சாரத்துக்கும் அது ஒரு நல்ல வழிகாட்டு. ஆனால் ஒன்னொன்று மறந்துடக்கூடாது,